வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஆமாங்க, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான். இந்த அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில் இப்போ ஒரு மாபெரும் ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம சொல்ல முடியும். அது சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க இது இலவசம்? திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்புகள் கொடுக்குறாங்களே, என்னவா இருக்கும்? ஆமாங்க, எலெக்ஷன் டைம் வந்துருச்சு. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த எலெக்ஷன் டைம் வந்ததுனால இப்போ நிறைய விதமான அட்வான்டேஜஸ் கொடுக்குறாங்க. 38 மாவட்டத்துலேயுமே இதற்குண்டான ஒரு முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அறிவிப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னா, சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடி அதிகாரிகள்லாம் உங்களை பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எதுமாரி அப்படின்னா, திடீர்னு உங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா திடீர்னு இந்த டைமில் நிற்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு எலெக்ஷன் டைம், பிக் டைம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை செஞ்சு கொடுப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, அரசியல் சம்மந்தப்பட்ட எல்லாருமே இதுக்குண்டான ஹெல்ப்ஸ் கொடுப்பாங்க இதுமாரி டைமில். அதேமாரி தான் இந்த இலவசமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, ஆமாம், அதற்குண்டான இலவசமாக கூட இருக்கலாம். ஏன்னா எலெக்ஷன் டைம் வந்ததுனால நிறையா விதமான இதுமாரி அப்டேட்களை எதிர்பார்க்க முடியும். அதேமாரி என்னென்ன வகை ரேஷன் அட்டைகளுக்கு இந்த இலவசம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதேமாரி அந்த இலவசம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆதார் அட்டையை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லை ரேஷன் அட்டையை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க. அதாவது இப்போ தான் நம்மளோட சேனல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அப்படி இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதேமாரியே அடுத்தது, இந்த ஆதார் அட்டையில் முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆதார் அட்டையில் இலவசம் அப்படின்னு கொடுக்குறப்ப நாம் என்னென்ன கொடுப்பாங்க? ஆதார் அட்டையில் என்ன இலவசம் கொடுக்க முடியும்? மிஞ்சி போனால் ரேஷன் இதெல்லாம் ஒரு அப்டேட் கொடுத்து ரேஷன் பொருட்களில் ஏதோ ஒரு இலவசம் கொடுக்கலாம். ஆதார் அட்டையில் என்ன இலவசம் கொடுக்க முடியும்? ஆமாங்க, ஆதார் அட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அட்டையே இலவசமாக தான் கொடுக்குறாங்க. அவங்க குறிப்பிட்ட டைம் சொல்லியிருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் மாற்றங்கள் பண்ணணும், உங்களுடைய பேரோ உங்களுடைய அட்ரஸோ ஏதோ முகவரியோ ஏதோ ஒரு மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். உடனே உங்களுக்கு மாற்றங்களை இது பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதை ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு. இதை தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். இந்த ஆதார் அட்டையை மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா உடனடியாக பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அது இல்லாமல் 2 விதமான அப்டேட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த அப்டேட்டுகளை நான் ஒன் பை ஒன்னாக பொறுமையாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணி பார்த்துடாதீங்க. நிறைய விதமான தகவல்களை நாங்கள் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் ஆதார் அட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சரியாக ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன், உங்களுடைய ஆதார் அட்டையில் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா? உங்களுடைய பேன் கார்டில் பாருங்கள். அடுத்தது உங்களுடைய ரேஷன் கார்டில் உங்களுடைய நேம் இருக்காங்கிறத பாருங்கள். ஏன்னா ஒரு சில டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆதார் கார்ட்லேயும் கரெக்டாக இருக்கும், பேன் கார்ட்லேயும் கரெக்டாக இருக்கும். ரேஷன் கார்டில் நேம் தப்பாக இருக்கும், இல்லை நேமே இருக்காது. ஆமாங்க, எப்படியும் இல்லாத போகும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இல்லாமல் போயிருக்கு. அதனால் இதை நீங்கள் ஸ்டடி அவுட் பண்ணிக்கிட்டு கரெக்டான ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான்
நீங்கள் அடுத்தடுத்த ஒரு அப்டேட்டை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிங்க அப்படின்னா தான் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கிறது அப்படின்னா உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். புதிதாக நாங்கள் நிறைய விதமான அப்டேட்ஸ்களை உங்களுக்கு கொடுக்கிறோம். கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன், இந்த ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு 2 திடீர் அறிவிப்புகள் 2 அதேமாரி இலவசங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாம் இலவசங்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டோம். இலவசங்கள் என்னன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுடைய ஆதார் அட்டையில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும். நேமு, டேட் ஆஃப் பர்த்து, இயரு, டேட்டு, மந்த்து, நேமு, இன்சியல், அட்ரஸ்ஸு, இதுமாரி நிறையா சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை போய் நீங்கள் வந்து இலவசமாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 50 ரூபா கொடுத்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாகவே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுமாரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் அட்டையில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், 18 வயசு ஆகாமல் திருமணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கே போய் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் ஆகாது. அட்ரஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்சாக இருக்காது. நீங்கள் எத்தனை டைம் போய் ஆதார் அட்டையை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அட்ரஸ்ஸு சேஞ்ச் ஆகாது. அதுக்கு ஒரே வழி, நீங்கள் திருமணம் பண்ணிட்டு வந்த பெண்ணுக்கு 19 வயது தொடக்கம் இருக்க வேண்டும். ஓகேங்களா? இதுதான் வந்து ரூலு. இந்த ரூலை யாராலையும் பிரேக் பண்ண முடியாது. ஒரு சில பேர்த்துக்கு வந்திருக்கலாம். ஓகேங்களா? நிறைய பேர் நான் வந்து சொல்லியிருந்தப்பயே சொல்லியிருந்தாங்க, ஒரு சில பேர் எங்களுக்கெலாம் வந்திருக்குதுங்க, எங்களுக்கெலாம் எந்த பிரச்சனையும். ஆமாம், வரலாம். ஓகேங்களா? நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு. ஆனால் இப்போ அதுக்குண்டான வழி இருக்கான்னா இல்லை. அதனால் நீங்கள் மறுபடியும் முயற்சி பண்ணுறதுக்கு நீங்கள் 18 வயசு ஆனதுக்கு பிறகு நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இதுமாரி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் எனக்கு வந்திருக்கு, ஆனால் எனக்கு வரல, அவங்களுக்கு வந்திருக்கு, ஆனால் அவங்களுக்கு வரல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வந்திருக்கு. அது எல்லாமே நாம் வந்து தெரியப்படுத்துவோம். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன், இந்த ஆதார் அட்டையில் முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா உடனடியே சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில், உங்களுடைய ஸ்கூல் டிசியில், மார்க் ஷீட்டில், அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆதார் அட்டையில் 2லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா தான் இருக்கணும். இல்லை மாற்றம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அது வந்து கரெக்டான இது கிடையாது. மாற்றங்கள் வந்து சரியாக இருக்கணும். ஆதார் கார்டில், உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில், ஸ்கூல் மார்க் ஷீட்டில், இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி உங்களுடைய இது இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உடனடியாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்போம். நிறைய விதமான தகவல்களையும் ஒன் பை ஒன்னாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். ஆதார் அட்டையில் முக்கியமான அறிவிப்புகள் இது 2 தான். இதை 2ஐயும் நீங்கள் வந்து சரி பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று டேட் ஆஃப் பர்த்து, இன்னொன்று வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் ஏதாச்சும் கரண்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். கரண்ட்டில் இல்லை அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கிறது பரவாயில்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய விதமான ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து வச்சுருந்துருப்பீங்க. அந்த ஃபோன் நம்பர் வந்து எரர்ஸ் ஆகிருக்கும், டெலீட் ஆகிருக்கும், இல்லை வேறு ஒருத்தர்கிட்ட இருக்கும். இதுமாரி நிறைய விதமான கம்யூனிகேஷன் இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் வாங்கணும் அப்படின்னா உடனடியாக ஒரு புது ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. என்னென்ன அப்டேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னும் நீங்கள் என்ன அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன இலவசமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.
இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உடனடியாக தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணி நிறைய விதமான தகவல்களை 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வீடியோவில் மிக சிறப்பான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா?